வீட்டு வாசலில் விளையாடிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி மாயம். அண்டை வீட்டாரின் மொட்டை மாடியில் இரத்த வெள்ளத்தில் மயங்கி கிடந்த சிறுமி. பிறப்புறுப்பை வெறித்தனமாக கடித்து சிதைத்த பயங்கரம். சிறுமியை தனியாக அழைத்து சென்று கொடூரமாக பாலியல் வன்கொடுமை. மூச்சு பேச்சு இல்லாமல் இருந்த மகளை பார்த்து துடிதுடித்து போன தாய். சிறுமியின் பிறப்புறுப்பில் போடப்பட்ட 29 தையல்கள். போதை ஆசாமியிடம் சிறுமி மாட்டிக்கொண்டது எப்படி? குற்றவாளி சிக்கினானா? நடந்தது என்ன? துணிக்காய போடுறதுக்காக ஒரு அம்மா மொட்டை மாடிக்கு போயிருக்காங்க. அங்க 5 வயசு சிறுமி உச்சி வெயில்ல ட்ரெஸ் இல்லாம தலையில ரத்தம் சொட்ட சொட்ட உயிருக்கு போராடிட்டு இருந்ததை பார்த்து நடுநடுங்கி போனவங்க அக்கம் பக்கத்துல உள்ளவங்க எல்லாரையும் சத்தம் போட்டு கூப்பிட்டுருக்காங்க. அந்த அம்மாவோட சவுண்டு கேட்டு அங்க வந்த அக்கம் பக்கத்தினரும் சிறுமியோட கோலத்தை பார்த்து ஷாக் ஆயிருக்காங்க. உடனே அங்க இருந்த சிலர் போலீஸ்க்கு தகவல் சொல்ல அங்க வந்த காவலர்கள் சிறுமியை மீட்டு ஹாஸ்பிட்டலுக்கு அனுப்பி வைக்கிற வேலையில ஈடுபட்டிருக்காங்க. அந்த நேரத்துல பக்கத்து ஏரியாவில் உள்ள ஒரு பொண்ணு விளையாட போன தன்னோட மகளை காணோன்னு அங்க இங்கன்னு தேடிட்டு இருந்திருக்காங்க. அப்போ சிறுமி ரத்த வெள்ளத்துல கிடந்த வீட்டை சுத்தி நிறைய பேர் நின்றுட்டு இருந்ததை பார்த்த அந்த பெண் அங்க என்ன அவ்வளோ கூட்டமா இருக்குன்னு சொல்லி கிட்ட போய் பார்த்திருக்காங்க. அங்க தன்னோட மகள் உடம்பு ஃபுல்லா ரத்தம் வழிந்தபடி ஆம்புலன்ஸ்குள்ள ஏத்துறத பார்த்த தாய் சத்தம் போட்டு கதறி அழுதுருக்காங்க. மகள் மூச்சு பேச்சு இல்லாம கிடந்ததை பார்த்த தாய் அந்த இடத்துலயே மயங்கி விழுந்திருக்காங்க. அடுத்து சிறுமியையும் அவங்களோட அம்மாவையும் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. சிறுமியோட நிலைமையை பார்த்த மருத்துவர்கள் உடனே ஐசியூல வச்சு ட்ரீட்மெண்ட்டை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சிறுமியை பரிசோதனை பண்ண ரிப்போர்ட்டும் வந்திருக்கு. அதுல சிறுமியை யாரோ கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணிருக்கிறதா மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட பிறப்புறுப்புல நகைக்கீரல்களும் வெறித்தனமா கடிச்சு வச்சிருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதனால சிறுமிக்கு பிறப்புறுப்புல மட்டும் 29 தையல்கள் போட்டு அறுவை சிகிச்சை பண்ணணும். அப்படி இல்லைனா அவங்களோட உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லியிருக்காங்க மருத்துவர்கள். அதை கேட்டதும் ஷாக்கான காவலர்கள் மயக்கத்துல இருந்து கண்முழிச்ச சிறுமியோட தாய்கிட்ட விசாரணை பண்ணியிருக்காங்க. உங்க மகள் எங்க போனாங்க, நீங்க எங்க இருந்தீங்க அப்படின்னு நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க போலீஸ். என் மகள் வழக்கம் போல வீட்டு வாசல்ல தான் விளையாடிட்டு இருந்தா. சாப்பிட்றதுக்காக கூப்பிட போனப்பதான் மகள் வீட்டுக்கு வெளியே இல்லாதது தெரிய வந்துச்சு. கிட்டத்தட்ட 1.5 மணி நேரமா என் மகளை தேடிட்டு இருந்தேன்னு சொல்லி கதறி இருக்காங்க. சிறுமியை கொடூரமா பாலியல் வன்கொடுமை செஞ்சது யாரு? வீட்டு வாசல்ல விளையாடிட்டு இருந்த சிறுமி 2 வீடு தள்ளி இருக்கிற மொட்டை மாடிக்கு எப்படி போனாங்கன்னு தெரிஞ்சுக்க விசாரணையை வேகப்படுத்தி இருக்காங்க காவல்துறையினர். முதல்ல மத்திய பிரதேச மாநிலம் சிவபுரியில உள்ள சிறுமியோட வீட்டுக்கு போன காவலர்கள் அவங்க விளையாடிட்டு இருந்த தெருவில் இருக்கிற சிசிடிவி கேமராக்களை ஒன்று விடாம செக் பண்ணியிருக்காங்க. அதுல குடி போதையில தள்ளாடிக்கிட்டே வந்த 17 வயசு சிறுவன் ஒருத்தன் சிறுமி கையில சாக்லேட் ஒன்று கொடுத்து நைஸா பேசி அழைச்சிட்டு போய் கொடூரமா பாலியல் வன்கொடுமை பண்ணியிருக்கிறது போலீஸ் விசாரணையில தெரிய வந்திருக்கு. கத்தக்கூடாது அப்படிங்கிறதுக்காக சிறுமியோட வாயில கற்களை திணிச்சு தன்னோட வக்கர புத்தியை காட்டியிருக்கான். அது மட்டும் இல்லாம குடிபோதையில சிறுமியோட பிறப்புறுப்பு பகுதிகளை பற்களால கடிச்சு செதைச்சதோட முடிய பிடிச்சு தரையில இடிச்சிருக்கான் அந்த அரக்கன். இப்போ சிறுமிக்கு தீவிர சிகிச்சை அளிச்சிட்டு இருக்காங்க மருத்துவர்கள். 5 வயசு சிறுமியை சீரழிச்ச 17 வயசு சிறுவனை பிடிக்கிற பணியில இறங்கியிருக்காங்க தனிப்படை போலீசார்.